அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் ரகசியங்கள்னு ஒன்று. ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களின் ரகசியங்கள். இதுல என்ன ரகசியம் இருக்கு? கால புருஷனுடைய 2ஆம் வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரம், முழு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப தர்ம திரிகோணத்தின் முதல் தலைமை லக்கணமாகிய மேச லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டு நட்சத்திரம் ரோகிணி. சிம்மம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அஸ்த நட்சத்திரம். 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்திற்கு 2ஆம் இடம். தனுர் வீடு பாக்கியஸ்தானத்திற்கு 2ஆம் இடம். பாக்கியஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் மண் ராசியில் கொண்டு மண் ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தை வைத்தார்கள். அது ஒரு மண் ராசி. ரிஷபம் பெரிய காடு, பெரிய காடு. கன்னி விளையக்கூடிய காடு, அது விளையக்கூடிய காடு. மகரம் பொங்கி பொழிகின்ற ஒரு சதுப்பு நிலம் மாதிரி இருக்கின்ற அந்த காடு. அப்ப இது மூணுமே பலன் உள்ளது. ஒரு பெரிய காட்டுல கண்டிப்பாக அந்த காட்டுல நம்மளால கண்டிப்பாக ஒரு விரவு உடிச்சினாலும் அதுல இருக்கிற விலங்குகளை வேட்டையாடினாலும் நம்முடைய புசிக்க முடியும். ஒரு 10 ஏக்கர் நிலம் கிடக்குது. ஒரு பக்கத்துல அந்த நிலத்துல என்ன சொன்னா ஒரு சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்து பக்கத்துல என்ன சொன்னா ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ சுத்தம் பண்ணி என்ன சொன்னா காய்கறிகள் போட்டு அந்த குளத்து தண்ணியை எடுத்து இறைச்சி என்ன சொன்னா இந்த கன்னி வீட்டில் என்ன சொன்னா ஏதாவது வருமானத்தை பார்த்துடலாம். அதே சமயத்தில் மகரம், மகரம் என்பது என்ன சொன்னா ஒரு விளைச்சல் நிலம் தான். விளைச்சல் நிலம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே இருக்கின்ற அந்த மண்ணை பயன்படுத்தி என்ன சொன்னான்னா அங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது என்ன சொன்னான்னா அந்த தண்ணீர், அங்க இருக்கிற தண்ணீரை பாய்ச்சி என்ன சொன்னா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உப்பு விளையக்கூடிய இடமாக வச்சுக்கலாம். உப்பு விளைவிக்கக்கூடிய இடமாக வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் அமிர்தம். இந்த 3 நட்சத்திரங்களும் அமிர்தம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் அமிர்தம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் பயங்கரமான வறுமையில் இருந்தாலும், அவன் ஒரு காரிய வெற்றியை செயல்படுத்தணும், தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இருக்கின்ற சுணக்கத்தை எடுக்கணும், பொருளாதாரத்தில் இருக்கிற சுணக்கத்தை எடுக்கணும், போராட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் வருகின்ற கோவிலுக்கு போய் சந்திர பகவான் அல்லது அம்மன், சாத்மீகமான அம்மன், அப்ப சந்திர பகவான் அல்லது சாத்மீகமான இந்த 2 தான், போய் ஒரு அழகான மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சு பாதத்தில் என்ன சொன்னா ஏதாவது என்ன சொன்னா இனிப்பு வைக்கணும். என்ன இனிப்பு வச்சாலும் சரி, ஒரு சின்ன என்ன சொன்னா கல்கண்டு கட்டி வச்சாலும் சரி தான், ஒரு வெள்ளைக்கட்டி வச்சாலும் சரி தான், எனிவன் ஒரு இனிப்பு வச்சு 2 தீபம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சொன்னோம்னா நெய்யில் போட்டு விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மல்லிகைப்பூ மாலை இருக்கும். மல்லிகைப்பூ மாலை என்பது வசிய சக்தி உடையது. சந்திரனுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது வசியமாகும்.
வசியமாகும். இன்று வரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயங்கிறத விட நம்மளுடைய தனஸ்தானாதிபதி ஏதாவது ஒரு கிரகம் வரலாம். நித்தமும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சந்திரன் தான். நித்தமும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் சந்திரன் தான். அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள் என்ன சொன்ன விளைகின்ற பூமியில கொண்டு வச்சாங்க. மண்ணுல தான் என்ன சொல்லலாம்னா தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, என்னென்ன பொருள்கள் என்ன சொல்லலாம்னா மண்ணில் மூலமாகத்தான் கிடைக்கும். காய்கறி ருசியா சாப்பிட்றதுக்கு உண்டான காய்கறி, நெல் மணிகள், மரத்தில் காய்க்கக்கூடிய மாம்பழங்கள், பலாப்பழங்கள் அத்தனையும் எங்க மண்ணில் விளைவிக்கப்பட்டு தான் வருகிறது. வேற எங்கேயுமே விளைவிக்க முடியாது. அப்ப அதனாலதான் என்ன சார் இந்த 3 நட்சத்திரங்களையும் மண் வீட்டில் என்ன சார் ரிஷபத்தில் ரோகிணியையும், அஸ்தத்தை என்ன சார் கன்னியிலையும், திருவோணத்தை என்ன சார் மகரத்திலையும் வைத்தார்கள். அப்ப அந்த வைத்ததற்கு காரணம் என்ன சொன்னான்னா, இதை யாருமே என்ன சொன்ன தெரியாது. யாருமே தெரிஞ்சா எல்லா மனிதனும் போகத்தான் செய்வாங்க. யாருக்குமே ஒரு விவரங்களை என்ன சொன்னா விவரமாக சொல்லிவிட்டோம் என்று சொன்ன மக்கள் கண்டிப்பாக அந்த நாளில் போய் சரண்டர் ஆகி அந்த காரியம் யார் ஒருவர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மற்றதை கடைபிடிக்கலையோ இந்த 3 நட்சத்திரம் வருகின்ற ரோகிணி, அஸ்தம், திருவோணம் வருகின்ற சந்திர பகவானை பார்த்து ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 நெய் தீபம் போட்டு இத்தனைக்கான ஒரு இனிப்பு மட்டும் நீங்க வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொன்ன குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை யாரும் நிரந்தரமாக என்ன சொன்னான்னா யாரும் செய்வதற்கு முடிவதில்லை. அந்த நேரம் ஏன்னா 27 நாள், அதாவது ரோகிணிக்கு போனீங்கன்னா அதுக்கடுத்து அஸ்தம் 10வது நாள், அதுக்கடுத்து 19வது நாள். இதை நீங்க ரொட்டேஷன் பண்ணி போக 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 என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப இந்த ஜெயிக்கிறதுக்கு என்று சொல்லியே என்ன சொன்னான்னா இந்த ரோகிணி அஸ்தத்தை என்ன சொன்னான்னா எதோ ஒரு உருவாக்குனாங்க, மண் வீட்டுல உருவாக்குனாங்க. அப்ப அந்த ரோகிணியில யார் அந்த ரிஷப வீட்டுல யார் உச்சமாகிற சந்திரன். புதன் எங்க என்ன சொன்னா கண்ணியில மூலத்திரிகோணம் வரும். புதன் பயங்கரமான வலிமையுடைய கிரகமாக பரிமளிக்கக்கூடிய இடம் என்ன சொன்னா அவர் அஸ்தத்தில் நின்றார் என்று சொன்னால் பயங்கரமான யோகத்தை கொடுப்பார். புதனுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அங்க போய் என்ன சொல்றான்னா இதுல போய் மகரத்துல போய் செவ்வாய் உச்சம். அப்ப என்ன சொல்றான்னா சந்திரன், புதன், செவ்வாய். அப்ப இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் 4 சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் 4 புதன் என்று சொல்லக்கூடியவன் காலபுருஷனுடைய 6 செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் காலபுருஷனுடைய தலைமை இலக்கணம் 8 அப்ப அந்த கிரகம் 10ஆம் இடத்தில், அதாவது எப்பயுமே 2, 6, 10 உச்சமாகின்ற கிரகம். 2, 6, 10 காலபுருஷனுடைய 2, 6, 10 உச்சமாகிற கிரகங்கள் என்ன சொன்னா சந்திரன், புதன், செவ்வாய். அங்க சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் போய் எந்த ஒரு மனிதன் முறையாக என்ன சொன்னான்னா சந்திர பகவானை அல்லது பராசக்தியை அல்லது சாத்மீகமான தெய்வத்தை மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 நெய் தீபம் போட்டு ஒரு கற்கண்டு கட்டியா டைமண்ட் கற்கண்டு வைக்காதீங்க, இந்த கட்டியா கற்கண்டு இருக்கும் என்ன இருக்குது அதை வாங்கி வைங்க. இல்லைன்னா ஒரு கல்கோனா வாங்கி வைங்க. நீங்க சாதாரணமா ஒரு இனிப்பு வச்சாலே போகும். அதை ஒரு சின்ன சூத்திரம் சொல்லிடுறேன். தினம் ஒரு மனிதன் ஒரு இனிப்பு வைத்து வழிபாடு பண்ணும். ஒரு இனிப்பு வச்சு வழிபாடு பண்ணும். அந்த இனிப்பு வச்சதை என்ன சொன்னா யாராவது என்ன சொன்னா அம்மா யாராவது எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகும்போது அவன் சுவைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதனாலதான் எல்லா கோவில்களிலும் எல்லா இடத்திலும் இனிப்பு வைத்து வழிபட்டார்கள். பிரசாதம் ஏன் இனிப்பு அதிகமாக 99% இனிப்பு தான் வைப்பாங்க. பொங்கல் வைப்பாங்க, இப்ப மாற்றுக்கத்தா கேசரி வைக்காங்க, அல்வா வைக்காங்க, எல்லாமே வைக்காங்க. அதை இந்த இனிப்பு வைக்கப்படுவதனுடைய நோக்கமே வசிய சக்தி.
வசிய சக்தி. அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னா, கண்டிப்பாக ஓலக்கொட்டான்ல வந்து, ஓலக்கொட்டான் என்னது, ஓலக்கொட்டான்னா என்னது, பண ஓலக்கொட்டான்ல தான் அன்னைக்கு வாங்கிட்டு போனாங்க. அதில் கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு போனாங்க, சீனி மிட்டாய் வாங்கிட்டு போனாங்க, சேவு வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் பைகள் வந்து வந்த காரணத்தினால், பிளாஸ்டிக் பை வந்த காரணத்தினால் எப்பயுமே என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எல்லாரும் வந்து என்ன சொன்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து தண்ணீர் குடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வறுமைக்கு தள்ளப்படுவீர்கள், உறுதியாக வறுமைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு வறுமை வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், இப்போ எத்தனையோ சில்வர்களில் வந்து என்ன சொன்னா பார்த்த இது வந்து என்ன சொன்ன நிறைய வந்துருச்சு. தயவு செய்து இனிமேல் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்காதீர்கள், நீங்கள் வறுமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். அப்போ வந்து என்ன சொல்றான், நீங்கள் செழிம்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் வந்து வழிபாட்டை செய்யுங்கள். குபேர சம்பத்துகளை வந்து என்ன சொன்னா நீங்கள் அடைய முடியும். அப்ப எப்பயுமே ஒரு கோவிலுக்கு டெய்லி வந்து என்ன சொன்னா நீங்க போங்க. கோயிலுக்கு வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க. போயிட்டு என்ன சொன்னாலும் ஒரு கல்கோனான்னு ஒன்று இருக்குது, அது நல்லா இருக்கும். கடைகள் இன்னும் விற்கிது கல்கோனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவு மண்டவள கலர்ல இருக்கும். மண்டவள கலர்னா வந்து என்ன சொன்னா பனை மண்டவளம் இருக்கு இல்லையா, அது கலர்ல இருக்கும். அதை ஒன்றை வந்து பூசாரி கொடுத்து வந்து பாதத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்தில் போய் வந்து நீங்கள் கொடுத்த இனிப்பு இன்னொருத்தர் வாயில் போட்டு சுவைக்கக்கூடியதாகவோ அல்லது எறும்புகள் வந்து எடுத்துட்டு போய் வந்து திங்கக்கூடியதாகவோ, எங்கேயோ பூமியில் போட்டால் அந்த இனிப்பை வந்து எறும்புகள் மொய்த்து எடுத்துட்டு போகும். அப்ப இனிப்பு வைத்து வழிபாடு செய்ய 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 அது வசியமாகும். அந்த தெய்வமே நமக்கு வசியமாகும். யாருக்கு ஒருவருக்கு வந்து நீங்கள் எப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து என்ன சொன்ன ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வசியமா வருது. இது வந்து இது வசியத்தோடைய நோக்கமே தான். வசியம் என்பது ஆணும் பெண்ணும், பெண்ணும் ஆணும் எல்லாமே வசியம் பண்ணிக்கலாம். அந்த வசிய சக்தி அப்படிங்கிறது இனிப்பில் தான் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு இனிப்பு, இது இதுக்காக டீ காப்பி வாங்கி கொடுக்கலாம்னா, டீ காப்பி வந்து வேற ஐட்டம். அப்ப இனிப்பை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, யார் ஒரு தெய்வத்திற்கு இனிப்பை வைத்தாலும், உங்களுக்கு எந்த தெய்வத்தோடைய கடாட்சம் வேண்டுமோ அந்த தெய்வத்தின் பாதத்தில் சின்ன கற்கண்டு அல்லது கருப்பட்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியமும் நிறைவேறும். அந்த தெய்வத்துடைய கடாட்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால ரோகிணி அஸ்தத்துல போய் நல்லா நீட்டா சக்தி தேவி என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து சந்திரனுக்கு இன்னொரு பேர் உண்டு, கௌரி அப்படின்ட்டு. அப்ப கௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டு. அப்ப அந்த கௌரி என்று சொல்லக்கூடிய பெயரை வந்து நீங்கள் நல்ல அழகான நிறைய சுலோகங்களா இருக்குது, ரொம்ப சிம்பிளான சுலோகங்களா, அது வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பெரு வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இதெல்லாம் வந்து காலத்தால் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் படிக்கணும். 1க்கு 2 தடவை படித்தோம்னா என்ன சொன்னா வந்து ஒரு வீடியோ என்பதை வந்து என்ன சொன்னா ஒரு கடைசி பாயிண்ட்ல கூட வந்து உங்களுடைய வெற்றி வர வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து இது வந்து இந்த கமர்ஷியல் டாக்கிங்காக வந்து பேச முடியாது. ஒரே டாபிக் தான் இருக்கும். அடுத்த தடவை பேசும்போது அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். பேசியிருக்கல கருத்துக்கள் கம்மியாக இருக்கும். அது அன்றைய நாளுடைய தன்மை. அதனால வெற்றிக்கு, உங்களுடைய பெரிய வெற்றிக்கு ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவானுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு அல்லது மல்லிகைப்பூ இது ஒரு சான் வச்சு சிரஸ் மேலே வச்சு எதிரியான சந்திரன் குங்குமம் வச்சு கீழே வந்து என்ன சொன்னானோ ஒரு சின்ன இனிப்பு வச்சு 2 தீபத்தை ஏற்றி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.